நீங்க இதெல்லாம் முன்வைக்கிறீங்க. ஆனா பிரதமர் மோடி 3 விஷயங்களை சொல்றாரு. ஒன்னு ரொம்ப முக்கியமா 2 விஷயங்களை முன்வைக்கிறார். வாரிசு அரசியல், ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணிக்கு எதிராக அவர் முன்வைக்கிறது. இன்றைக்கு திமுக வேட்பாளர் பட்டியலையும் திரு கதிர் ஆனந்த்ல தொடங்கி அருண் நேரு வரைக்கும் வாரிசுகள் பட்டியலாக தான் இருக்கு. அப்படின்னா அதை எப்படி களத்தில் எதிர்கொள்வீங்க? அதே போல காங்கிரஸ் மற்ற கூட்டணிகள்லையும் வாரிசுகள் இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இல்லை, எல்லாரும் தமிழக மக்களும் சரி இந்திய மக்களும் நல்லா புரியுது. பிரதமர் எழுந்து அவர் ஒரு கண்ணாடி பார்த்து தான் பேசுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு பக்கத்தில் இருக்க லெப்ட்லயும் ரைட்லயும் உட்காந்துருக்கவங்களாம் யாருன்றது அவரே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை தாண்டி வாரிசு அரசியலை பற்றி மட்டும் நான் ஒரே ஒரு விஷயம், நான் இந்த மற்ற இயக்கங்களை பற்றி நான் கமெண்ட் அடிக்க முடியாது. பட் எங்க இயக்கத்தை பற்றி நான் ஒன்று சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை பொறுத்தவரை இந்த இயக்கத்துக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உண்மையாக போராடுபவர்களை மட்டும்தான் கொண்டாடுவார்களே தவிர, சும்மா நான் அவரோட பிள்ளை இவனோட பிள்ளை எனக்கு இது இருக்கு அது இருக்குலாம் வந்துட்டாலாம் இங்கெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடவே மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு மக்கள் இயக்கம், இது கலைஞர் வளர்த்த இயக்கம், கொள்கை கூட்டம். இந்த கூட்டத்தில் சும்மா வந்துட்டு வளரவே முடியாது. யாரா இருந்தாலும் வந்து உழைக்கணும். நானும் சரி, எனது அறிவு நண்பர் எங்களது இளைஞரணி செயலாளர் இன்றைய அமைச்சர் அவர்கள் நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, என் இனிய நண்பர் அன்பிலாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லோரும் நாங்கள் சிறு வயது முதலே கருவிலேயே திமுக காரனாலாம். அவங்க எல்லாருமே கருவில திமுக காரங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த இயக்கத்தோடு 13 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்த காலத்தில் எல்லாம் நாங்கள் வளர்ந்தவர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த எதிரணியின் தாக்குதலில் என் குடும்பமே அடி, எவ்வளோ பிரச்சனை, கல்லடி எல்லாம் அந்த வீட்டில எல்லாம் வீசியிருக்காங்க. எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி நாங்களாம் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எனது இணைய நண்பர் உதயநிதி அவர்கள், நம்ம சின்னவர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கார் மீது தாக்குதல் நடந்திருக்கு, அவர் மீதே தாக்குதல் நடந்திருக்கு. அருமை நண்பர் மகேஷ் அவர்களுக்கு மண்டெல்லாம் உடைஞ்சிருக்கு. எனவே நாங்க இன்னைக்கு நேத்து கழக பணி ஆற்றல. லாயலா காலேஜ்ல படிக்கும் போது அந்த பலரும் இதை சந்திச்சிருப்பாங்க இல்லையா? எல்லாரும் சேர்ந்து நான் சொல்லிடுறேன், எல்லாம் சொல்றேன், பலரும் இல்ல, எல்லாரும் கேளுங்க கேளுங்க. அந்த இடத்துல நின்று ஒட்டுமொத்த செல்லிங் ரோட்ல போராட்டம் நடத்தி வந்தவர்கள் நாங்கள். எல்லாரும் இதே மாதிரி பல கேடர் இருக்காங்க. இந்த முறையே நீங்க பாத்தீங்கன்னாலும் 10 பேர் புதிய நண்பர்களை கொண்டு வந்து இறக்கி இருக்கார். 10-11 பேர் கிட்டத்தட்ட புதிய வேட்பாளர்களை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறது நமது தலைமை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எளியவர்களுக்கு ஏன் என்னோட தொகுதியில தஞ்சாவூர்ல ஒரு ஒன்றிய கழக செயலாளரை ஒரு இளைஞரை கொண்டு வந்து களமிறக்கி இருக்குது. தொடர்ந்து எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க. இந்த கழகமே ஒரு பெரிய குடும்பம். நீங்க எடுத்தீங்கன்னா யார் பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் எல்லாம் திமுக காரன் பிள்ளையா தான் இருப்பான். அதுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க எல்லாமே திமுக காரங்களோட பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த கழகமே குடும்பமாக இந்த இயக்கத்தில் வந்து சேர்றவங்க நாங்க. எனவே இது நீங்க இந்த விமர்சனத்தை ஓரமா வச்சு நீங்க நல்லா பாருங்க. இந்த இயக்கத்துல என் உடன்பிறப்புகள் எஸ்ன்னு டிக்கு போட்டா மட்டும்தான் தொடர முடியுமே தவிர, வளர முடியுமே தவிர எல்லோரும் சும்மா வர முடியாது. ஏதோ ஒரு வாட்டி நாங்க சான்ஸ் கொடுத்து வரலாம். 3 முறை மன்னார்குடியில யாரை எதிர்த்து ஜெயிச்சிருக்கோம் உங்களுக்கும் தெரியும். எனவே கழகத்தில் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்களோட மக்களாக உழைத்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மகத்தான தலைவராக, இளம் தலைவராக, இன்று மக்களே போற்றும் மகத்தான வெற்றிகளை இந்த கழகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு இளம் தலைவராக எங்களது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எதிரினர்கள் வைத்தறிச்சனால இந்த மாதிரி ஏதாவது பேசின்னு இருப்பாங்க. அவங்களும் முதல்ல இந்த மாதிரிலாம் இனி பேசுறதுக்கு முன்னாடி லெப்ட் ரைட் திரும்பி பார்த்துட்டு அப்புறமா பேச சொல்லுங்க.